குருவரில் ஆன்மீக குழுவில் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் வள்ளுவர் தந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி பேச வந்துள்ளேன். கடுகை துளைத்து ஏழ்கடலையும் புகுத்தி குறுக தெரித்த குரல் என்பது சான்றோர் வாக்கு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த தன்னகத்தை கொண்டிருப்பதால் அறிவு பெட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. மொழி, இனம், பால் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பதால் இது பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, வலிமை போன்ற எல்லா சிறந்த குணங்களையும் கொண்ட சமுதாயமே உலகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை இந்த திருக்குறள் தெளிவாக காட்டுகிறது. பண்பட்ட வாழ்வில் ஒரு அங்கமாக இறை சிந்தனை கருதப்படுவதால் கடவுள் வாழ்த்தை தொடக்கத்தில் வைத்துள்ளார். தாயை பழித்தாலும் நீரை பழிக்காதே என்று பழமொழி. நீரின்றி அமையாது உலகு. தானம், தவம் இரண்டும் மழையின்றி தங்காது. மேலும் இதை வான் சிறப்பில் அழகாக கூறியுள்ளார். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அழகாக கூறியுள்ளார். இன்றும் மழை நீர் மேன்மை என்பதை இது ஒத்துள்ளது. நீரை வீணாக்காமல் நாம் சேமிக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலர் நாதல் அரண் என்கின்றார் வள்ளுவர். அதாவது அழுக்காறு என்னும் பொறாமை, பேராசை, இன்னாற்றல், கோபம் இவை மனதில் உள்ள அழுக்குகள். நல்ல சமூகத்திற்கு இவை உதவாது. மேலும் அன்புடைமை, அடக்குமுடைமை, முயற்சி போன்ற நல்வாழ்க்கைக்கு தேவையான குணங்களை வலியுறுத்தி கூறியுள்ளார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பதன் மூலம் கேள்வி ஞானத்தையும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் செல்வந்தர்களும் பணிவு அவசியம் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார். நல்ல சமூகத்திற்கு நல்ல குடும்பமே அடிப்படையாக உள்ளது. அதற்கு இல்லறம் என்று பெயரிட்டுள்ளார். இல்லறம் பற்றி பேசும்போது அரணெனப்படுவதே இல்வாழ்க்கை என்றும் இல்லதன் இல்லவள் மாண்பானாள் என்றும் கூறுகிறார். அதாவது தர்மம் அல்லது அறம் என்பது குடும்பத்தில் இருந்தே துவங்குகிறது. அதுவும் நல்ல குணவதியான இல்லத்தரசி அமைய பெற்றால் அங்கே இல்லாததே எதுவும் இல்லை என்று கூறுகிறார். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பேணி காத்து இன்முகத்துடன் சோர்வில்லாமல் வலம் வருபவள் குடும்ப தலைவி. பெண்ணின் பெருமை அங்கு பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட குடும்பமே பல்கலைக்கழகம். இன்றைய இளைஞர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போகிறார்கள். அவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்றும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றும் ஊக்கம் உடைமை அவசியத்தை வள்ளுவர் கூறுகிறார். தந்தை, மகன் இவர்களுடைய கடமைகள் திருக்குறளில் நன்கு கூறப்பட்டுள்ளது. கற்றோர் சபையில் மகன் தன் அறிவினால் பிறர் மெச்சும்படியாக செய்வது தந்தையின் கடமையாகும் என்றும் இவனை மகனாக பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று எண்ணும்படியாக நடந்து கொள்வது மகன் செய்யும் கடமையாகும். மேலும் இனிய மற்றும் பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். பொருட்பாலை எடுத்துக்கொண்டோமேயானால் நாடு, அமைச்சர்கள், வீடு, வரி விதித்தல் போன்ற நல்ல அரசுக்கு தேவையான அனைத்தையும் கூறியுள்ளார். நல்ல விளைச்சல், குடி, சான்றோர், நட்பு நாடுகள், அமைச்சர்கள், செல்வந்தர்கள், பாதுகாப்பான நல்ல அரண் இவை அனைத்தும் நல்ல நாட்டிற்கு இருக்க வேண்டிய அம்சங்கள் என்றும் திருக்குறளில் கூறுகிறார். பசி, பிணி, பகை இவை இருக்கக்கூடாது என்றும் திருவள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவரின் இக்கருத்துக்களையே இன்று உளவுத்துறையும் தூதுவத்துறையும் கூறுகிறது, பின்பற்றுகிறது. மற்றவர் கருத்திற்கு அரசன் காட்சிக்கு எளிமையாக இருத்தல் வேண்டவும் இனிய சொல் பேசுபவனாக இருத்தல் அவசியம். மற்றவர் கருத்திற்கு அவன் மதிப்பு அளிக்க வேண்டும். இன்று பிரதமர், முதலமைச்சர்களை அரசர்களாக கருத்தில் கொள்ளலாம். வரி விதித்தல் பற்றி பேசும்போது ஈட்டலும், இயற்றலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசே என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது பணம் ஈட்டுவதற்கு வழிமுறைகளை கண்டறிந்து அந்த பணத்தை மக்கள் நன்மைக்காக செலவிட வேண்டும். இதுதான் இன்றும் நடைபெறுகிறது. மேலும் நல்ல சமூகம் உருவாக கல்வி அவசியம். கல்லருந்துவதை தடை சிந்தித்தல் வேண்டும். பெரியவர்கள் சொல்லும் அறிவுரைகளை துணையாக கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார். 5 நாட்கள் பேசினாலும்
பேசி முடிக்க முடியாத ஒரு தலைப்பை 5 நிமிடத்திற்குள் பேசுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. கடலை பிடிக்க நினைக்கும் எறும்பிற்கு ஒப்பிடலாம். எனவே சில துளிகள் மட்டும் உங்களுக்கு நான் இங்கு சொல்லி இருக்கிறேன். பிறவற்றை குரலை படித்து அறிந்து கொள்ளுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம். குருவிரல் ஆன்மீக மையத்தில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும், இயற்கைக்கும் இறை அருளுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி, பார்க்க பார்க்க பகலவனும் வந்துதித்த நேரம், பண்பான காலை நேரத்திலே கோபுர தரிசனம், உச்சி கலச கோபுரத்தின் அடியில் புண்ணிய காலம், வெண் குடையின் ஆட்சியிலே அம்மையின் கடைக்கண் பார்வை. ஆமாம், எத்துணை சங்கொலிகள் நாதஸ்வரம் முழங்க, மத்தளங்கள் முழங்க, அவளுடைய கடைக்கண் பார்வை. நம் அன்னையின் பெருமையை பற்றி பேச வார்த்தைகள் உண்டோ? ஆமாம், அன்னையனவள் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்றார்கள். ஜனனி ஜனனி என்றும் கூறினார்கள். அன்பாக காட்சி தந்து ஆசையை ஊட்டி, இன்பத்தை ஊட்டி, ஈகை உள்ளத்தையும் கொடுத்து, உண்மையாக ஊக்கம் கொண்டு, என்றுமே ஏற்றம் கொண்டு ஏனி போல உன்னுடைய வாழ்க்கையை ஐயமின்றி நீ செலுத்த வேண்டும் என்று ஒற்றுமையையும் ஓசையையும் கொடுத்து, ஔடதமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நமக்கு உரைத்த அந்த அன்னையின் பெருமையை சொல்ல வேண்டுமல்லவா? 51 சக்தி பீடங்களாக காட்சியளிக்கின்றாள். கல்வி, செல்வம், வீரம் என்று காட்சி கொடுத்து நமக்காகவே வாழ்க்கை நடத்துகின்றாள். மயான கொள்ளையிலே இதுதான் அடி வாழ்க்கை என்று அங்கால பரமேஸ்வரியாக இருக்கின்றாள். மாதாஜி, ராதேஸ்வரி, மாதங்கி, லலிதாம்பிகை, பராசக்தி என்றும் அன்னபூரணியாக தன்னுடைய கணவனுக்காகவே அன்னபூரணியாகவும் காட்சி அளித்தவள். எல்லோர் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சந்தோஷ மாதாவாகவும் இருந்தவள். அவளை பற்றி பெருமையை சொல்லவும் இயலுமோ? ஒவ்வொரு வீட்டிலும் என்னை போல ஒருவர் இருக்க வேண்டுமே என்பதற்காக கர்ப்பரட்சம்பியாக ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உயிரூட்டி அன்னையை படைத்தவள் அல்லவா? அமிராபி பட்டருக்காக தோடையை அமாவாசையை பௌர்ணமியாக்கியவள். உமையும் பேச வைத்த காளி அல்லவா? அருணகிரிநாதர் கூட அதல சேர நாராட என்று அவருடைய பெருமையை உரைக்கின்றார்கள். அப்படிப்பட்டவள் என்ன செய்தால் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னை போலவே ஒரு அன்னை இருக்க வேண்டும் என்று குழந்தையாக, மங்கையாக, தாயாக, அகவியாக, தெரிவியாக ஒவ்வொருவரையும் படைத்து அவள் ஆட்கொள்கின்றாள். அவளுடைய பெருமையை என்னவென்று சொல்வது? அப்படிப்பட்ட அன்னையும் என்ன செய்கின்றாள் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை ஊட்டி, நீர் வீழ்ச்சியாக அமுதத்தை கொடுத்து, தன் இரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தி, நம்பிக்கையை ஊட்டு, தன்னம்பிக்கையை வளர்த்தி நம்மை ஒரு அறிவு ஜீவியாக வளர்க்கின்றாள். அப்துல் கலாமாகவும், வீர சிவாஜியாகவும், காந்தி அடிகளாகவும், விவேகானந்தர் அடிகளாகவும் அன்னை தெரசா போல் வாழ்ந்து காட்டியவள் அவளல்லவா? அவளை தாயச் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்றார்கள். அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் என்றார்கள். அப்படிப்பட்ட அன்னை என்றும் எப்படியும் நாம் மதிக்க வேண்டும் அல்லவா? அன்பை பொழியும் அன்னையும் நீயே, அகிலம் காக்கும் சக்தியும் நீயே, ஆணுக்கு நிகராக இருப்பவள் நீயே, ஆணின் வெற்றிக்கு காரணமும் நீயே, இதய வீணையை மீட்டும் சரஸ்வதியும் நீயே, இணையத்துடன் இணைந்து வாழ்க்கையை நடத்தும் நல்ல வாழ்க்கை கொடுக்கும் அன்னையும் நீயே, ஈகையை வளர்க்கும் உண்மையை நீயே, ஈர உள்ளத்தை உணர்த்தும் தாயும் நீயே, உண்மையை உரைக்கும் சக்தியும் நீயே, உயிரோட்டம் உள்ள ஆன்மாவும் நீயே, பிரபஞ்ச சக்தியிலிருந்து நீர் ஊட்டியை தன்னுடைய தலையின் மூலமாக அநாகத்திற்கு கொடுத்து உள்ளமெல்லாம் பரவச் செய்யும் பாலாம்பிகை அல்லவா? வாழைப்பெண் அல்லவா? பாரத தாய் அல்லவா? பூமி மாதாவாக பொறுமையை கற்றுக் கொடுக்கும் அவள் எப்படி இருக்கின்றாள் தெரியுமா? மெழுகுவர்த்தியாக தன்னை ஆக்கிக் கொண்டு நமக்கு ஒளி வீசக்கூடிய ஞான ஒளியாக காட்சி தரும் அந்த அன்னையின் பெருமையை பேச வாய்ப்பளித்தமைக்கு குருவருள் ஆன்மீக மையத்தாரை வணங்கி, திகம்பர திகம்பர ஸ்ரீபாத வல்லப திகம்பரா என்று குருவையும் வணங்கி நல்லதொரு தலைப்பை நல்கியவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்கள் பல. வசுதேவ சுகம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கப்பார்த்த நையுஷ்டபத்யதே சூத்திரம் கிருதய தௌபல்யம் தேவஸ்ய பரந்தவக. ஏ பார்த்தா, எதிரிகளை வெல்பவனே, நீ கோழைத்தனம் அடையாதே.
உனக்கு அது ஏற்றது அல்ல. தளர்ச்சியை விடுத்து எழுந்து நில். இது உள்ள தளர்ச்சியை எல்லாம் நீக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகம் ஐயா. அப்புறம் நான் ஜாயதே அரியதே வா கதாசித் சாயம் பூத்வா கவிதா வாய பூயக அஜோ நித்ய பார்த்த சாத்வதோயம் புராணக நாகன்யதே சரீரே. ஆத்மா பெறப்பட்டவன், ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, அன்றி இறப்பதும் இல்லை. உடல் அழிந்தும் ஆத்மா அழிவதில்லை. ஆத்மா பெறப்பட்டவன், நித்தியமானவன். உடல் கொல்லதும் ஆத்மா கொல்லப்படவில்லை. ஜாயதே துருவோ நித்யோ துருவோம் நிதுர்தஷ்யக தத்மம் யோசித்து மர்ஷி. பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமானது, இறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமாகிறது. தவிர்ப்பதற்கு உபாயம் இல்லாத பொழுது உயரப்படுவது நல்லதன்று. மதுரவி நிச்சயம். வாழ்க்கையை தவிர்க்க முடியாதது. வாழ்க்கை சிறப்பாக வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். அடுத்த பிறகு சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும். கர்ம பலன்களை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே பலேசு கதாசனக மா கர்ம பலகே சங்கோ அகர்மணி. உணர்ந்திக்கப்பட்ட செயல்களை கர்ம வினைகளை ஆற்றுவதில்தான் பொறுப்பு உண்டு. தவத்தின் பயன்களில் பொறுப்பாலும் உறுதி இல்லை. செயல்களின் பலனை நோக்கப்பட்டுக் கொள்ளாதே. கடமைகளை செய்யாமல் இருப்பதில் விருப்பம் கொள்ளாது. எல்லா செயல்களும் பகவான் அர்ப்பணம் செய்துவிடு. பகவான் பார்த்துக் கொள்வார். அர்ப்பண வஸ்து என்று சொல்லி அம்பாள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பிடித்த எந்த தெய்வத்தை வேண்டாலும் அர்ப்பணமாக சொல்லலாம். தெய்வம் பார்த்துக் கொள்ளும். துக்கேஷு விகர்மண விகர்மக சுகேஷு விகதத்ரக வீரராக பயோதக சிதறின் முனிருச்சதே. துன்பங்கள் நேருகையில் எவனுடைய மனம் கலங்குவது இல்லையோ, சுகங்கள் அடையும் போது அவற்றில் சிறிது கூட ஆசை கொள்வதில்லையோ, அவனுக்கு இருப்பு பயம் கோபம் மற்றும் போயினவர். அத்தகைய முனிவன் சிதபெட்டன் என்று கூறப்படுகிறான். காமயேஷ குரோயசக அஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்தையேன மிகினஸ்வைரியம். ரஜோகுணத்திலிருந்து உண்டாக்கிய இந்த காமம் தான் கோபமாகும். இந்த ஆசை தடைப்படும் போது உண்டாக்கும் கோபம் தான் பாவத்துக்கு காரணம், பெரும் தீனிக்காரன். போகங்கள் ஒரு போதும் என்ற எண்ணாதவன். இந்த பேராசை உனக்கு பெரிய எதிரியாகும். இதுவே உனக்கு சத்ரு என்று அறிந்து கொள். பரித்ராணாய சதுன்னா விநாசாய சதுர்காம் தர்மசப்தாவனாத்நாத்தாய சம்பவாகி யுகே யுகே. என்பது ரூபம் எடுத்து கீழே பொதுமக்களை கடை தேற்றுவதற்காகவும் பாதைகள் செய்பவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். பிரம்மன் யாத்தாய கர்ம சங்கம் கரோதியச லிப்யதே நச பாப்பேன பத்பத்ர விவாம்பசா. எவன் ஒருவன் தாம் செய்யும் அனைத்து செயலையும் தர்மங்களையும் பரமாத்மா அர்ப்பணம் செய்து உலகில் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கின்றானோ அவன் தண்ணீரில் தாமரையிலை ஒட்டாமல் இருப்பது போல் பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. உத்தரே ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அசாயதே ஆத்மைவ ஆத்மனா ஆத்மைய ரிபுனாத்மனக. இது முயற்சிக்கு நம்மளோட முயற்சியினால வெளிவருது முன்னேறத்துக்கான ஸ்லோகம். தன் முயற்சினால் தான் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை. உன்னை முதலில் நம்ப வேண்டும். ஆன்மீகத்தில் உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னை தானே அகபாவமாக கொள்ளாது. தாழ்வு உணர்ச்சியற்று முடியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உடனே கொண்டு மேலே வர வேண்டும். தன்னைத்தானே தனக்கு தன் முயற்சியினால் மேலே வர வேண்டும். குரு ஒரு வழிதான் காட்டுவார். சோம்பேறித்தனத்தால் முயற்சியின்மையாலோ முன்னேறாமல் இருக்க முடியாது. தானேதான் தனக்கு மற்ற மனிதன் என்று ஒருவர் இல்லை. தமக்குள் இருக்கும் சக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சக்தியை அறிந்து உயர்த்திக் கொள்ள வேண்டும். நோக்கி தள்ளும் போது தானே தான் தனக்கு தாழ்வு மனப்பான்மை.
அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிக்லடம் அப்பியாசேது வைராக்கியேன கிரகஸ்ததே மனதை கட்டுப்படுத்த வழிகள் என்று அர்ஜுனன் கேட்டது. குந்தி புதல்வன் மனதை அடக்க முடியாதது, அழைப்பாவது, இதை வசப்படுவது, கண்ட்ரோல் செய்வது மிகவும் கடினம். அதை பயிற்சியாலும் பட்டினையாலும் வைராக்கியத்தினாலும் கட்டுப்படுத்தவும் அந்த வைராக்கியத்தினால் தான் அடக்க வேண்டும். அந்த பகவானிடம் நம்பிக்கை வைத்து எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். குறிக்கோள் சரணாகதி, மனதின் வேகத்தை கட்டுப்படுத்துவதுதான் யோகம். அந்த காலே மாவேக சமர முக்வா கலேவரம் ஏக பிரத்யாதிச மத்வம் யாதி நாஸ்தி எத்திர சம்சயக. எவன் ஒருவன் உயிர் போகும் நேரத்திலும் பரமாத்மாவிடம் என்னை நினைத்து சரீரத்தை விட்டு உயிர் பெறுகிறானோ அவன் சொரூபத்தையே அடைகின்றான். இதில் சிறிது சந்தேகம் இல்லை. ஏஜனா வைபாசதே தேசாம் நித்யாதி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். வேறு எதிலும் நாட்டம் இல்லாது பகவான் ஒருவரிடமே பிரேமை கொண்டவர்களாக எந்த பக்தர்கள் பரமாத்மாவாக என்னை தியானித்துக் கொண்டு எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் இடைவிடாது உபாசித்துக்கின்ற என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்ற பக்தனுடைய யோக சம்பத்தை நானே தாங்குகின்றேன். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷதி தகதா பக்தியுப கிருதயம் அஷ்யம் பிரயதாத்மனக. எவன் பக்தியோடு எனக்கு இலை, பூ, மலர், ஜலம் முதலியவற்றை பக்தியோடு அர்ப்பணம் செய்கின்றனோ பலனை எதிர்பார்க்காமல் தூய பக்தியுடன் அர்ப்பணம் செய்யும் பூ, மலர், ஜலம் முதலியவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குருவருள் ஆன்மீகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு என்ன என்றால், பண்டை தமிழ் மருத்துவ முறைகளும் உணவுகளும். பண்டை தமிழகத்தில் உணவேதான் மருந்து. தற்பொழுதுதான் தலைவலி என்றால் கூட மருத்துவமனைகளுக்கு செல்கிறோம். பாட்டி வைத்தியம்தான் மிகவும் பழமையானது. எவ்வளவு வைத்திய முறைகள் வந்தாலும் இன்றும் அனைவரும் பயன்படுத்தி கொள்கின்றோம். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி போன்ற பல வகை மருத்துவ முறைகள் உள்ளது. யுனானி, அக்குப்ரெஷர், மூலிகை வைத்தியம், கேரளாவின் சிறந்த ஆயுர்வேதம், யோகாவிலும் உடல்நலம் காக்கும் ஆசனங்கள், முத்திரைகள் உள்ளது. உணவு முறையும் வெவ்வேறு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. அதுவும் உடல் நலத்திற்கு நன்மை செய்கிறது. சமீப காலத்தில் தான் இது மாறுபட்டு நவீன உணவு பழக்கமாக பீட்சா, பர்கர், லேஸ் போன்றவைகளை சாப்பிட்டு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. சிறு வயதிலேயே கிட்னி, ஹார்ட் போன்றவை பாதிக்கப்பட்டு அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள். தற்போது இந்த உணவு முறையை மீட்டெடுக்க நிறைய பேர் பல வகையில் முயற்சி செய்கிறார்கள். ஹீலர் பாஸ்கர் ஐயா, சிவமதி ஐயா, அருள் ஐயா போன்றவர்கள், இன்னும் பெயர் தெரியாத நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். பண்டைய காலத்தில் இவ்வளவு மருத்துவமனைகள் இல்லை. எந்த தொந்தரவு என்றாலும் வீட்டிலேயே சரி செய்து கொள்வார்கள். இனிமேல் அனைவரும் கூடியவரை மருத்துவமனை செல்லாமல் நமக்கு ஏற்ற வைத்திய முறையை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி நாமும் ஆரோக்கியமாக வாழ்ந்து அடுத்த தலைமுறையினரை காப்பாற்ற ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் இருந்து ஆரம்பித்தாலே போதுமானது. இந்த வாய்ப்பை கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்தளத்தில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும், போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சித்திரை மாத மகத்துவம். இளைய வயதினருக்கு சித்திரை மாதம்தான் வசந்த விழா காலம் என இலக்கியம் கூறுகிறது. சித்திரை திங்கள் சேர்ந்தன என்றும் இதுவே இந்திர விழா எடுக்கும் பருவம் என்றும் இளங்கோவடிகள் வர்ணிக்கின்றார். சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் என்ற திரை இசை பாடல் இம்மாதத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றது. சித்திரை முழு நிலவு நாளில்தான் மாமல்லபுரத்திலும் பூம்புகாரிலும்
இந்திர விழா, வசந்த விழா போன்ற எண்ணற்ற விழாக்கள் தமிழ் மக்கள் கொண்டாடுவார்கள். அறுவடை முடிந்து களஞ்சியங்கள் நிறையும் காலம் என்பதால் இம்மாதம் முழுவதும் ஊர் முழுக்க திருவிழா கோலம்தான். மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிப்பர். இம்மாதத்தில் சித்திரை என்பது வசந்தத்துடன் தொடர்பு உடையது. இத்திங்களில் கடற்கரை மணல் வெளியில் ஆற்றுப்படுகைகளில் தமிழர்கள் விழா எடுப்பர். சித்திரை மாதத்தில் மேகம் சித்திரம் போல இருக்கும். அதனால் ஒப்பனை செய்யப்பட்டது போல தோன்றும். இம்மாதத்தில் சித்திரை கார் என்னும் நெல் அறுவடை செய்யப்படும். சித்ரா பௌர்ணமி அன்று கொத்தோடு மாங்காய், குலையோடு தேங்காய், பொங்கலும் இட்டு சூரியனை வழிபடுவது வழக்கம். கேரள மக்கள் சித்திரை விஷு என்று சித்திரை புத்தாண்டி கொண்டாடுவர். அப்பொழுது அத்திப்பூ கோலத்தை இட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்று இனிப்புகளை படைப்பர். இப்பௌர்ணமி நாளில் சித்திரை கஞ்சி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். காவிரி ஆற்றில் இம்மாதத்தில் ஏற்படும் நீர்ப்பெருக்கிற்கு சித்திரை சிலம்பன் என்று பெயர். இம்மாதத்தில் ஐம்பெரும் பூதங்களான நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம் இவற்றில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிப்பர். சித்ரா பௌர்ணமி, சித்திரை கஞ்சி, சித்திரை கார், சித்திரை சுழி, சித்திரை சிலம்பன், சித்திரை கதை, சித்திரை குழப்பம் என்ற சொற்களின் பயன்பாடு இம்மாதத்தின் சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்லும். சித்திரை முதல் நாள் ஆண்டின் தொடக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது என்ற கருத்து நிலவுவதுண்டு. அது கோடை காலத்தை மனத்தில் வைத்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அம்மாதத்தில் பிறந்த பலரும் உலக புகழ் பெற்றிருக்கிறார்கள். விக்டோரியா மகாராணி, சார்லி சாப்ளின், ராணி எலிசபெத், மாவீரன் அலெக்சாண்டர், கார்ல் மார்க்ஸ், டார்வின், ஷேக்ஸ்பியர், லெனின், மனோன்மணியம் சுந்தரனார், பாவேந்தர் பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோர் இம்மாதத்தில் பிறந்தவர்கள்தான். எனவே சித்திரையை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேனே என்ற பாடல் நமக்கு சித்திரை மாதத்தின் சிறப்பை புலப்படுத்தும். சித்திர சிட்டுக்கள் சிவந்த மொட்டுக்கள் சிரிக்க கண்டேனே, சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே என்ற பாடலும் சித்திரை மாதத்தின் சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏ சித்திரை மாதத்து பூங்காற்று முத்திரை போடுது பூ மீது என்ற திரை இசை பாடல்கள் சித்திரை மாத முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய இக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனது பெயர் ஜெயலட்சுமி. எனது பதிவு எண் 506. ஆன்மீக மையத்தின் 3வது ஆண்டு விழாவின் மிக அருமையான போட்டிகளில் எனது பங்கும் இருக்கின்றது என்று நினைக்கும் போது என் மனம் இனிதே இனிக்கின்றது. பேச்சு போட்டியில் எனது பங்கான கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ன நேயர்களே, நான் பாடிய பாடலிலிருந்து எதை பற்றி பேசப் போகிறேன் என்று தெரிந்திருக்கும் அல்லவா? ஆம், கதை சொல்லும் சிற்பங்கள் என்பது பற்றிய தலைப்பில் நான் பேச வந்திருக்கின்றேன். என்ன சிற்பங்கள் கதை பேசுதா? ஆமையா, சிற்பங்கள் எல்லாம் சிற்பிகள் செதுக்கும் சிற்பிகளுடன் பேச வைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சிற்பங்கள் கதையும் சொல்லி இருக்கின்றது என்றும் நான் நினைக்கின்றேன். ஆமாம் அன்பர்களே, சிற்பங்களை வடிவமைக்கும் சிற்பிகளுடன் கதை பேசும் அந்த அளவுக்கு அவர்கள் அழகான உயிரோட்டமுள்ள கற்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து அதற்கு உயிரூட்டம் கொடுத்து கொண்டிருக்கும் சிற்பிகளுக்கும் இந்த சமயத்தில் நான் பணிவான அனந்த கோடி நமஸ்காரங்களை சொல்லிக் கொள்கின்றேன். அன்பர்களே, தூங்கா நகரம் என்று எல்லோராலும் பேசப்படும் மதுரை மாநகரில் குடிகொண்டிருக்கும் அற்புதமான மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள சிற்பங்களில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். சிற்பங்கள் என்பது எல்லோராலும்
போற்றப்படக்கூடியதாகவும் அந்தந்த நாட்டின் கலாச்சாரங்களின் பண்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் காண்போர் மனதை வசப்படுத்தி தெய்வீக ஆற்றலை உணர்த்துவது போல அமையப்பெற்ற இந்த சிற்பம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண சிற்பம்தான். இந்த சிற்பம் இருக்கும் இடம் சிவபெருமான் சந்நிதிக்கு எதிராக நந்தியம்பெருமான் சிலை உள்ளது. அந்த நந்தி மண்டபத்தில் வடக்கு பகுதியில் இருக்கும் சிற்பத்தை தான் நாம் காணலாம். சிற்பத்தின் மத்தியில் மலையத்வஜ பாண்டியனுக்கு பிறகு அரியாசனம் ஏறி பூவுலகம் எல்லாம் ஜெயித்து கைலாயம் சென்று சிவகணங்களையும் ஜெயித்த மீனாட்சி அம்பிகையாக அவதாரம் செய்த பராசக்தி அழகான மணப்பெண்ணாக முகத்திலே நாணம் தெரிய தலை தாழ்த்தி மீன்விழி போன்ற கண்களையும் கீழே தாழ்த்தி ஒய்யாரமாக மிக மிக நேர்த்தியான பட்டாடைகளை உடுத்தி அணிந்து கொண்டு விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு மிகச் சிறப்பான தலை அலங்காரத்துடன், அதாவது கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழிவுமையாள் வீற்றிருந்தாள் என்ற பாடலுக்கு தகுந்தாற் போல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்போடு ஒரு மணப்பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என அன்றே உலகத்துக்கு சொல்வதை போன்ற தோற்றத்தை சிற்பிகள் அழகானதொரு வடிவத்தை உருவாக்கியுள்ளார்கள். இடதுபுறத்தில் சிவபெருமான் தனது புலித்தோலாடையும் நாகாபரணங்களையும் எல்லாம் விடுத்து மணமகனுக்கே உரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு கம்பீரமான தோற்றத்துடன் உலக நாயகியே மனைவியாக வரப்போகிறாள் என்ற பெருமிதத்துடனும் அழகிய மணமகனாகவும் அம்பிகையின் வலப்புறத்தில் உமையவளின் தகப்பனார் இல்லாத காரணத்தால் மகாவிஷ்ணுவே சகோதரனாக இருந்து சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற மிக பெரிய பொறுப்பான பேரன்பு மிக்கவராக காட்சி தந்து கொண்டிருக்கும்படி சிலையை மிகச் சிறப்பான வடிவில் சிற்பிகள் பதிந்திருக்கிறார்கள். இதில் பதிந்திருக்கும் அற்புதமான விஷயம் என்னவென்று உங்களுக்கு சொல்கின்றேன். எல்லா திருமண வைபவங்களிலும் மணமகளை தாரை வார்த்து கொடுக்கும் போது மணமகனின் கரங்களில் மணமகள் கைகளை வைத்து தாரை வார்த்து கொடுப்பார்கள். ஆனால் இங்கு மணமகனின் கரங்களில் மீனாட்சி அம்மனின் கரங்களை வைத்து சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் மகாவிஷ்ணு. அதாவது சக்தியின் திருக்கரங்களிலே சிவம் அடக்கம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக சிற்பத்தை அழகான அருமையான வடிவத்தில் படைத்திருக்கிறார்கள். எத்தனை முறை பார்த்தாலும் அழகு கொஞ்சுகின்ற காலத்தால் அழியாத கதை சொல்லும் சிற்பமாக இந்த உலகத்தையே படைத்த கடவுளாக இருந்தாலும் கூட நம்மை போலவே ஒரு திருமண வைபவத்தையே எடுத்து காட்டுவதற்கு அழகான தோற்றத்துடன் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற காட்சி கொடுக்கும் சிற்பத்தை காண்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஆகின்றோம். அன்பர்களே, இந்த வைபவத்தை நேரில் சென்றும் காணலாம். அழகான சிற்பத்தை வடிவமைத்திருக்கும் அவளுடைய உமையவளின் மடிப்பு கலையாத சேலைகளையும் அழகாக சிற்பிகள் செதுக்கி அதை பார்ப்பதற்கு 1000 கண்கள் போதாது, அந்த அளவில் சிற்பிகள் செதுக்கப்பட்டிருக்கிறார்கள். கதை சொல்லும் சிற்பமாகவும் செய்துள்ளார்கள் என்று சொல்லி அருமையான சந்தர்ப்பத்திற்கு நான் எடுத்திருக்கும் கதை பேசும் சிற்பங்கள் என்ற தலைப்பினை முடித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பில் என்னுடைய பேச்சில் ஏதாவது பிழை இருந்தாலும் தயவு செய்து மன்னிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். எடுத்துக்கொண்ட தலைப்பு கதை சொல்லும் சிற்பம். ஐயா கேக்குதுங்களா? ரொம்ப நல்லா கேக்குதுமா, நீங்க தொடர்ந்து பேசலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. அதாவது ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும், கதை சொல்லும் சிற்பத்தை பேச வாய்ப்பு கொடுத்த சிற்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழி பற்றி தெரிந்து கொள்வோமா? பெரும்பாலான கோயில்களில் இந்த சிற்பத்தை பார்த்திருப்போம். ஆனால் பார்த்துவிட்டு இந்த சிற்பம் ஒரு கடவுளின் வாகனமோ இல்லை ஒரு தெய்வம்சம் பெற்ற மிருகமோ என்று நினைத்திருப்போமே தவிர இந்த சிற்பத்தை பற்றி யாரும் ஆராய மாட்டோம். ஆடி என சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கோயில் சிற்பங்களில் மட்டுமே காண கிடைக்கும் ஒரு விசித்திர உருவமுடைய மிருகம்தான். உண்மை என்னவென்றால் இந்த மிருகத்தின் பெயர் யாழி. யாழி என்பது தமிழ் கோயில்களில் காணப்படும் ஒரு தொன்ம உயிரின சிற்பமாகும். இதை வியாழம் என்றும் அழைக்கிறார்கள். யாழி பொதுவாக கோயில் விமானம், கோபுரம், மண்டப தூண்களில் காணலாம். தென்னிந்திய சிற்பங்களில் பரவலாக காணப்படும் யாழி இந்த தொன்மை கதைகளில் வரும் சிங்கம் போன்ற ஒரு உயிரினமாகும். சிங்கத்தின் கால்கள், குதிரையின் உடல், யானையின் துதிக்கை, கூரிய பற்கள், பாரிய தோற்றம், வலிமையின் அடையாளமாக விளங்கும் போது 3 மிருகங்களின் சேர்க்கையே யாழி. யாழி சிங்கத்தையும் யானையை விட மிகவும் வலிமையானது என்று நம்பப்படுகிறது. பொதுவாக யாழி யானையை தாக்குவது போன்று உள்ளதை சிற்பங்களில் காணலாம். யாழி பல வகைப்படும். ஒன்று சிம்மையாழி. சிம்மையாழி ஒரு சிங்கத்தை பின்னங்கால்களால் மிதித்தவாறு முன்னங்கால்களால் உயர்த்தி பாயும் விதத்தில் நிற்கும். கஜயாழி யானையின் முகத்தையும் சிங்கத்தின் உடலமைத்தையும் கொண்ட வடிவம். சிங்கயாழி சிங்கம் போன்று கூரிய பற்களும் நகங்களும் பிடரியும் உள்ள அமைப்பை சிங்கயாழி என்று கூறுவர். மகரையாழி ஆடுகளை போன்று கொம்பும் சிறிய வால் கொண்ட வடிவத்தையும் உடையது. இறைவனின் பாதுகாப்பு வாகனமாக யாழி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் முருகன் உற்சவர் சிலைகளின் முன்னால் இந்த யாழியை வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது. புதன் கிரக அதிபதி இரு பாலின இனத்தை சேராதவர். அவருடைய வாகனமாக யாழி பயன்படுகிறது. யாழியும் இரு பாலின இனத்தை சேராதவர். ஆண்களின் கம்பீரத்துக்கு சிங்கமும் உடலும், பெண்களின் கர்வத்தை குறிக்கும் வகையில் யானையின் தலையுடன் பொருத்தப்பட்டிருக்கும். அருவி ஆர்க்கும் பெருவரி அடுக்கத்து ஆளி நன்மான் வேட்டு எழுகோல் உயிர் பூம்பொறி உழுவை தொலைக்கிய மை நுதி ஏந்தும் வெண்கோட்டு வைக்களிறி இழுக்கும் துன் அருகானம். அதாவது புலியால் தாக்கப்பட்டு இறந்து கிடக்கும் யானையின் உடலை யாழி தன்னுடைய நகங்களால் பற்றி இழுத்து செல்லும் என யாழியின் ஆற்றலை குறித்த ஒரு குறிப்பு நற்றிணை பாடலில் அமைந்துள்ளது. அதாவது யாழி இந்தியாவில் கிமு 25,000 ஆண்டுக்கு முன்னர் வழக்கத்துக்கு இருந்தது என்று கூறுகின்றனர். அதாவது யாழி என்பது அக்காலத்தில் இருந்த ஒரு உயிரினம் என கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழிக்கு சிறப்பையும், திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் சன்னதி முன்னால் பாவை விளக்கில் உள்ள ஒரு பெண் சிற்பம் மராட்டிய அரச குலத்தைச் சேர்ந்த அமுலுபாய் என்ற பெண்மணி. தஞ்சை அரச குலத்தைச் சேர்ந்த பிரதாப சிம்மன் என்ற இளவரசனின் மாமன் மகளே இந்த அமுலு. அவள் தன் மாமன் மகனை திருமணம் செய்வதற்கு லட்ச தீபம் ஏற்றி மகாலிங்கேஸ்வரர் அருள் பெற்றதாகவும், வேண்டுதல் நிறைவேறி தன்னையே பாவை விளக்காக வடித்து இறைவனுக்கு சமர்ப்பித்ததாகவும் அந்த சிற்பம் குறிப்பிடப்படுகின்றன. இத்தகைய சிறப்பு மிக்க சிற்பங்களை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. குருவருள் ஆன்மீக மையம் அனைவருக்கும் வணக்கம். நான் துறையூரிலிருந்து வாசவி விஜயன். என்னுடைய பதிவு எண் 502. ஆரம்பிக்கலாமா ஐயா?
என்ற சொல்லுக்குள் தருமமெல்லாம் தங்கி நிற்கும் விந்தையினை என்னவென்பேன். செய் போன்ற அகம் நாடி வருவோர் தம்மை செந்தமிழால் மெய்யன்பால் உருக்கும் தெய்வம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னையின் பெருமை. இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. மாதா, பிதா, குரு, தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. இதுல இருந்து என்ன இந்த உலகத்திற்கே என்ன சொல்ல வராங்க? அம்மாதான் எல்லாவற்றிற்கும் முதன்மை. எல்லாருக்கும் அவள்தான் ஆதாரம். இந்த உலகிற்கே முழு முதல் ஆதாரம் அவள் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காங்க. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. பரமன் முதல் பரந்தாமன் வரை, பாமரன் முதல் அனைவரும் இந்த உலகத்திற்கு அறிமுகமாவது அந்த அன்னையினாலே. அவள் அன்பினாலே கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் சிறந்த உயிராய் படைக்கப்பட்டு அவள் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு உயிரின் பிறப்பிற்காக இறப்பின் எல்லை வரை சென்று வருகிறாள் பெண். அவள் அன்னையாகும் அந்த அழகிய தருணம், அந்த அற்புத தருணம் யாராலையும் மறுக்க முடியாது. அது அம்மா, நான் நேசித்த முதல் கவிதை உன் பெயர். அம்மா, நான் நேசித்த முதல் பெயர் உன் கவிதை. அம்மா, நான் கேட்ட முதல் கவிதை உன் குரல். நான் கேட்ட முதல் கவிதை உன் குரலில் தாலாட்டு. ஒவ்வொரு உயிரையும் ஆண்டவன் படைக்கிறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி படைத்த உயிர்களை பாதுகாக்கணும் இல்லையா? அப்படி பாதுகாக்கிறதுக்கு அந்த இறைவன் படைத்த ஒரு அருமையான உறவுதான் அம்மா. ஒவ்வொரு உயிரையும் பக்கத்துல இருந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த இறைவனே ரொம்பவுமே யோசிச்ச ஒரு விஷயம். அதற்காகவே அன்னையை படைத்தான் ஆண்டவன். அம்மா பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறது ஆண்டவனே கவனிச்சுக்கிற மாதிரி. சுயநலம் சற்றும் இல்லாத ஒரு உறவு அப்படின்னு சொன்னா அது அம்மா தாங்க. இந்த முழு உலகமுமே அம்மா என்ற வார்த்தையில் அடங்கி போகும். அன்னையின் பெருமையை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கவிஞர்களும் புலவர்களும் எழுதாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். அரசன் முதல் ஆண்டி வரை அன்னையின் பெருமையையும் அருமையையும் உணர்ந்து அழகாய் உணர்ந்து வளர்க்கப்பட்டவர்களே. ஒரு நல்ல குழந்தை இந்த உலகிற்கு தரப்படுகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அன்னை மட்டுமே. ஒவ்வொரு அம்மாவுக்கும் பசி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் எவ்வளவு இதுவா வந்தாலும் சாப்பிட்டியாம்மா அப்படின்னு ஆதரவா, எத்தனை வயசானாலும் அவங்க கேக்குற அந்த வார்த்தைய வேற எந்த உறவும் உயிரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அம்மா தான் என்னைக்கும் அந்த வார்த்தையை கேட்பாங்க. குழந்தைக்கு பசி என்றால் அவளுடைய பசியும் மறந்து போவாள். வாயமுதம் போதுமென்று எழுந்திட்டாலும் அவள் வற்புறுத்தி உண்ண வைப்பாள். காயமுயிர் மறந்தாலும் மறவேனன்றோ கற்பகமே அற்புதமே கருணை தாயே. மண்ணாளும் பதவியும் நான் வேண்டேன், அந்த மனிதர்களை ஆட்டுவிக்கும் செல்வம் வேண்டேன். விண்ணாளும் பெரும் பதவி நான் வேண்டேன், வீணுயிர் வாழ்விக்கும் அமுதம் வேண்டேன். கண்ணான என்னம்மா உந்தன் கையால்
கண்குளிர மனங்குளிர உண்டு வாழும் பொன்னான வாழ்வொன்றே போதும் இந்த பூமிதனில் இதற்கிணை ஏதுமுண்டோ. வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணக்கம் ஐயா. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்திரை வருட பிறப்பினை வரவேற்கும் வகையில் குருவருள் ஆன்மீக மையம் சிறப்பாக ஆண்டு விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். திரு அருள்முருகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி அமுதவள்ளி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே வள்ளலாரும் தமிழும் என்ற தலைப்பிலே என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தமிழ் மொழி பற்றி ஔவையார், பாரதியார், திருவள்ளுவர் முதல் இன்றைய கால கவிஞர்கள் பலரும் நல்ல படைப்புகளை தமிழில் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் வரிசையில் வள்ளலாரின் பங்கு வானை காட்டிலும் உயர்ந்தது, கடலை காட்டிலும் ஆழமானது. தமிழ் எளிய முறையில் நமக்கு அருளியுள்ளார். தமிழ் உரைநடையை முதலில் வள்ளல் பெருமான் தான் கொண்டு வந்தார். இது திண்ணை பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவர்களுக்கு கூட மனுமுறை கண்ட வாசகம் என்ற மனுநீதி சோழன் வரலாற்றை எழுதியுள்ளார். வள்ளலார் ஒருவரே மனித குலம் அனைத்தும் அவர் பெற்ற பேரின்ப வாழ்வினை அடைந்து என்றும் நித்தியமாக அருட்பெரும் ஜோதியாக வாழ அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அனைவருக்கும் புரியும்படி எளிய தமிழ் மொழியிலே அவர் பெற்ற இரவாமையும் அதனை எவ்வாறு மனிதர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அவருடைய நூல்களில் எந்த மறைப்பும் இல்லாமல் உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு அருளியுள்ளார். மேலும் மனித வாழ்க்கையை எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை ஒரு மார்க்கமாக அமைத்து அதற்கு சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்று பெயர் வைத்துள்ளார். உலகிலே இது போன்ற மார்க்கம் எங்கும் கிடையாது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு மனித ஒற்றுமையை மட்டுமே மற்ற வேறுபாடுகள் எல்லாம் இதில் இருக்கக்கூடாது. சன்மார்க்கத்தின் நோக்கம் மனித உயிர்கள் அனைத்தும் நித்திய பேரின்ப வாழ்வு பெற்று அருட்பெரும் ஜோதியாக ஆவதே ஆகும். வள்ளலார் பெற்ற வாழ்வு பற்றியும் சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானசரியை என்னும் வள்ளலார் இயற்றிய பாடல்களை படித்து அறிந்து கொள்ளலாம். ஞானசரியையில் மொத்தம் 28 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் வள்ளலார் பெற்ற இரவாமையையும் சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் பின்பற்றினால் மனித குலம் அடையும் ஆன்ம லாபத்தையும் மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் வண்ணமும் வள்ளல் பெருமான் வழங்கியுள்ளார். இதன் பெருமை உணர்ந்து மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஜாதி, மத, இன மற்றும் உயர்வு தாழ்வு பாகுபாடின்றி அனைத்து உயிர்களிலும் கடவுளை கண்டு இந்த பிறவியிலேயே வள்ளலார் பெற்ற பேரின்ப வாழ்வினை அடைவதற்கு முயற்சி செய்வோம். அந்த முயற்சி கைகூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவின் அருளையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் வேண்டிக் கொண்டு நாம் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. கூடியிருக்கும் திருவருள் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனது தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டு இன்று பேச முற்படுவது முதன்முறையாக அனைவர் முன்னும் எனது தலைப்பு 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் வளர்ச்சியில் என் பங்கு என்பது என் தலைப்பு. சமீப காலமாக தமிழ் பற்று ஏற்பட்டு தமிழ் கவிஞனாய் கவிதைகள் எழுதி என் முகநூல் பக்கத்திலும் வாட்ஸ்அப் குழுமத்திலும் சிறு பங்கு ஆற்றி வருவதாக நான் எண்ணுகிறேன். ஆதலால் எனது பதிவுகளை இங்கு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். என் கவிதை வரிகளை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இது என் தமிழ் வளர்ச்சியில் என் பங்கு என்று சொல்வதை விட என் வளர்ச்சியில் தமிழின் பங்கு என்று சொல்வதை நான் ஆர்வமுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது ஒரு தகப்பன் தன் பெண் குழந்தை பிறந்ததை எப்படி கவிதை வரிகளில் எழுதுவான் என்பதை என் கவிதை வரிகளில் கூற முற்படுகிறேன். தங்கள் முன் என் கவிதை வரிகள் இப்பொழுது.
மூத்திர கவுச்சி செல்ல கருப்பி, வெள்ளி கொலுசு சிரிக்க செவப்பி. வேண்டா வெறுப்பா ஏண்டா பெத்தோம்னு, வேண்டா வெறுப்பா ஏண்டா பெத்தோம்னு நினைச்ச மனச நிறைச்ச பசப்பி. கொஞ்சம் கோபமா பார்த்தா போதும் ஒண்ணு போடுவா பல்ல காட்டி. திட்டி தீர்த்து திரும்பி பார்த்தா தேம்பி தேம்பி அழுவா நேக்கா. கொஞ்சம் கோபமா பார்த்தா போதும் கொன்னு போடுவா பல்ல காட்டி. திட்டி தீர்த்து திரும்பி பார்த்தா தேம்பி தேம்பி அழுவா நேக்கா. கொஞ்சி பேசும் பேச்சு அம்மா, இப்ப இவ எனக்கு ஒரு இன்னொரு அம்மா. இப்படி இந்த கவிதை முடியுது. ஒரு உண்மையை தேடுறவனா ஒரு கவிஞன் எழுதக்கூடிய அடுத்த கவிதை வரிகளை தங்கள் முன் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொன்றாய் தேடுகிறேன், ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன், ஒருவனாய் வெறுமனாய் ஒரு கோட்டின் மேல் நின்று இருபுறமும் பாராமல் கண்களை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். நிமிடத்தில் மறையுமோ சிந்தையில் நுரைக்குமோ தேகத்தின் வேடத்தில் வீதிக்கு முன் நின்று ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். ஒரு கணமாய் ஒன்றும் ரணரணமாய் தின்றும் பாவச் சுவற்றில் பாதி கணக்கை சுவற்றின் பின்புறம் ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். வெந்தறியும் கட்டைகளில் நடுவே ஒரு கணக்கெரிய மனக்கணக்கின் மையத்தில் மறைத்ததையும் புதைத்ததையும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். புதிர்கொண்ட முடிச்சுக்கள் எதிர்வந்து நிற்கையிலும், புதிர்கொண்ட முடிச்சுக்கள் எதிர்வந்து நிற்கையிலும் என்றோ மறைந்ததை எதிர்பார்த்து நில்லாது மீண்டும் அவ்வாறே ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். இதற்கோ இதுவோ அப்படியோ அதுதானோ என்றெண்ணி செல்லாது எண்ணத்தின் மூட்டைகளில் எதுவென்று தெரியாது இன்றும் ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். புரிந்தும் அறியாது புரிவிக்க இயலாது தெரிந்த பொய்களின் வார்த்தை கரைசலில் உண்மை எதுவென்று புரிந்தும் அறியாது புரிவிக்க இயலாது தெரிந்த பொய்களின் வார்த்தை கரைசலில் தெளிந்த பொய்களின் வார்த்தை கரைசலில் உண்மை எதுவென்று ஒவ்வொன்றாய் தேடுகின்றேன். இவ்வாறு இவ்வரிகளை எழுதி முடிக்கின்றேன். கடைசியாக என் கிராமத்து வாழ்க்கையை ஒரு கவிதை மூலமாக தங்களை கிராமத்து வாழ்க்கைக்கு இழுத்து செல்ல முயல்கின்றேன். வரிகள் இவ்வாறு: ஊர்முக்கு திண்ணையில தெருவே கூடி பேசிக்குவோம், ஊர்முக்கு திண்ணையில தெருவே கூடி பேசிக்குவோம், தெருநாய்க்கு குடும்பத்துக்கும் சோறு சேர்த்தே பொங்க வைப்போம். ஊர்முக்கு திண்ணையில தெருவே கூடி பேசிக்குவோம், தெருநாய் குடும்பத்துக்கும் சோறு சேர்த்தே பொங்க வைப்போம். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நீர்மோறு பந்த போட்டா திருவிழாவுக்கு வந்த சனம் மனசார வாழ்த்தும் தினம். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நீர்மோறு பந்த போட்டா திருவிழாவுக்கு வந்த சனம் மனசார வாழ்த்தும் தினம். தின்ன வச்ச வீடு கட்டி கதை சொல்லும் எங்க பாட்டி, தின்ன வச்ச வீடு கட்டி கதை சொல்லும் எங்க பாட்டி, தெருநாய்க்கு என்ன புரியுமோ அதுவும் கேட்கும் வாழை ஆட்டி. தின்ன வச்சு வீடை கட்டி கதை சொல்லும் எங்க பாட்டி, தெருநாய்க்கு என்ன புரியுமோ அதுவும் கேட்கும் வாழை ஆட்டி. கெளுத்தி மீன் தெப்பக்குளம் அந்த கரையோர ஆலமரம், அங்க கூடி வாழும் குருவி சத்தம் பொழுது சாய கேட்கும் நித்தம். கெளுத்தி மீன் தெப்பக்குளம் அந்த கரையோர ஆலமரம், அங்க கூடி வாழும் குருவி சத்தம் பொழுது சாய கேட்கும் நித்தம். வடக்கு மலை தோட்டத்துல ஆழமுங்கும் கிணத்துக்குள்ள, வடக்கு மலை தோட்டத்துல ஆழமுங்கும் கிணத்துக்குள்ள சோப்பு இல்லாம குளிச்சுக்குவோம். எப்படி? சோப்பு இல்லாம குளிச்சுக்குவோம், வெயில்ல நின்னே காஞ்சுக்குவோம். வடக்கு மலை தோட்டத்துல ஆழமுங்கும் கிணத்துக்குள்ள
சோப்பு இல்லாம குளிச்சுக்குவோம், வெயில்ல நின்னே காஞ்சுக்குவோம். தெற்கு மூல வேலியில தோட்டத்துல தெற்கு மூல வேலியில கள்ளிப்பழம் பறிக்கையில பங்குவோட அடிச்சுக்குவோம். பசங்க நாங்க பங்குவோட அடிச்சுக்குவோம், வாய் செவக்க சிரிச்சுக்குவோம். திசை பூரா திசையெல்லாம் நினப்பு இங்க, இன்னும் சொல்ல நிறைய கிடக்கு. இன்னைக்கு இது போதும், இங்க கிழக்கு வெளுக்க நேரம் இருக்கு. நன்றி ஐயா.